அண்ணா யூனிவர்சிட்டி கால்பந்து ஜோனுக்கு 12 நாள் தான் இருக்கு. காலைல ஏஞ்சோனே பல்ல விளக்கிட்டு அப்படியே போயிட்டு ஒரு கப் அவ்வளோ லோட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வழக்கத்துக்கு மாற கொஞ்சம் லேட்டா ஏஞ்சிட்டேன். அதனால கொஞ்சம் வேகமா கிளம்பிட்டு தான் போயிடுச்சு. நானே அப்படி இப்படின்னு பஸ் பிடிச்சி லேட்டா தான் பஸ் ஸ்டாப்புக்கு போனேன். ஆனா நம்ம தலைவன் வளர்ந்தவன் எனக்கு அப்புறம் தான் வந்தானே. அப்புறம் ஸ்டாண்டுக்கு போய் பைக் தூக்கிட்டு காலேஜுக்கு ஜூட் விட்டோம். தேனசு நம்மளுக்கு ஒரு நண்பர் இருக்கான். அவன் நேத்தும் காலேஜுக்கு வரல, இன்னைக்கும் காலேஜுக்கு வரல. வீட்டுல உட்காந்து என்ன பண்றான்னு எங்களுக்கும் தெரியல. மதியம் சாப்பிட போனப்ப கேமரா அங்க செட் பண்ணது நம்ம ஆளு சீஃப் கெஸ்ட் சொல்லலாம். மதியமா கொஞ்சம் வெளியே போற வேலை இருந்தது. அதனால நானும் வாழ்ந்தவனும் சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்பிட்டோம். செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு எடுத்துட்டு வந்திருந்தேன். ஆனா காலேஜ்ல என்ன சொல்லிட்டாங்க, we don't get money throughout hands, we have only here online payment, so put money on the bank, pay the fees னு சொல்லிட்டாங்க. அந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு ட்ரெயினிங்க்கு வந்துட்டேன். வர நம்ம கேமராமேன் தம்பிக்கு சுத்தமா டிசிப்ளின் இல்ல. நேத்து என்னன்னா வந்தது லேட், இன்னைக்கு ஆப்சென்ட். அப்புறம் அப்படி இப்படின்னு ட்ரெயினிங் எல்லாமே முடிக்கிறதுக்கு 7 மணி ஆயிருச்சு. நான் வேற ட்ரெயினிங்க்கு வர அவசரத்துல என்ன பண்ணிட்டேன், கேன்வாஸை ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வச்சுட்டு வந்துட்டேன். அந்த ரூம் வேற எங்க பிளாக்ல இல்ல, பக்கத்து பிளாக்ல இருக்கு. ரூம் எல்லாம் பூட்டிருப்பாங்களோன்னு நினைச்சேன். நல்ல வேலை திறந்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி நான் பழசாறு குடிக்கிற கடைக்கு வந்துட்டேன். இந்த விஷயத்த ரொம்ப நாளா உங்கள்ட்ட காட்டணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதை இன்னைக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த கடையில கிரிக்கெட் ஸ்கோர் போர்டு மாதிரி ஜூஸோட ரேட்லாம் போட்டு ஒரு போர்டு இருக்கும். ஆனா அது ஹைலைட் இல்ல. எது தெரியுமா ஹைலைட்? இதுதான். இங்க ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸுக்கு 1 டே ஆஃபர். அப்புறம் அங்கிருந்து வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு நைட்டுக்கு சாப்பிட்டு இன்னைக்கு நாள் முடிச்சுக்கிட்டா தொடர்பில் இருக்கோம்.